ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதத்தோட சிறப்புகளும் ஆடி மாதம் என்றைக்கு பறக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற சிறப்புகளும் கரெக்டான டேட்டும் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஆடி மாதம்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம். அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஆடி மாதம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து எந்த நாட்கள்னா ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய்லாம் ரொம்ப சிறப்பு. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, அப்புறமா ஆடி 1 எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்புறம் ஆடி பெருக்கு வரும், ஆடி பூரம்னு ஆடி மாதம் முழுவதுமே வந்து நம்ம அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊர் கோயில்கள்லாம் இருக்கக்கூடிய மாரியம்மன், கருப்பசாமி, முனியசாமின்னு எல்லா கோயில்களுமே வந்து கொடை திருவிழாக்கள்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் வந்து கூழ் ஊற்றுறது இருக்கும். அப்புறமா மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க. தீமிதி திருவிழான்னு இந்த ஆடி மாதம் முழுவதுமே வந்து அம்மனுக்கு சிறப்புகள் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு எல்லார் வழிபாடும் வந்து அதிகமாக இருக்கும். எல்லா கோயிலுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்திருக்கும். நிறைய பூஜைகள் எல்லாமே நடக்கும். நம்மளும் அம்மனை வழிபடுறதுக்கு நிறைய நாட்கள், ஒவ்வொரு நாளும் அம்மனை வழிபடுறது என்ன சிறப்புகள் இருக்குது, அந்த நாளில் நம்ம அம்மனை வழிபடும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எப்படி வழிபடணுங்கிறதெல்லாம் வந்து வர்ற வீடியோஸில் நான் போடுறேன், பாருங்கள். இப்போ ஆடி மாதம் முதல் நாள் என்றைக்கு பிறக்குதுன்னு பார்க்கலாமா? ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை தான் ஆடி 1 வந்து பிறக்குது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கும் கோயிலில் போய் நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. ஆடி முதல் நாளே அம்பாளையும் குலதெய்வத்தையும் எப்படி வீட்டுக்கு அழைக்கணும், அந்த வழிபாடு முறையை பற்றி ஆடி முதல் நாள் முன்னாடியே நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை அறை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வச்சுட்டு ஆடி 1க்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே எழும்பி ஒரு இதில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் மஞ்சள் தூளும் கலந்து 2 வேப்பிலையும் பறித்து போட்டுக்கோங்க. இது அவ்வளோத்தையும் எடுத்து நம்ம வீடை சுற்றி தொளிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் தொளிச்சிட்டு விளக்கேற்றி அன்னைக்கு வழிபடலாம். அப்புறமா கொஞ்சமாக வேப்பிலையை எடுத்து நம்ம நிலவாசலில் கட்டி வைக்கலாம். அப்போ அந்த அம்மனே நம்ம வீட்டில் வாசம் செய்து நிரந்தரமாக குடியிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க இந்த முறையை பண்ணும்போது. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.